தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் 191 காலம் 22/11/2025 சனிக்கிழமை 7:30 8:30 இலங்கை நேரம். தலைப்பு பின்லாந்தின் கல்வி முறையிலிருந்து இலங்கை பெறக்கூடிய முன்மாதிரிகள். உரையாளர் சிவசாமி மனோகரன், ஓய்வு நிலை மூத்த விரிவுரையாளர், தேசிய கல்லூரி கொட்டக்கலை ஒருங்கிணைப்பு, சீனா சரவணமானந்தன், செயலாளர், தமிழர்தம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது நான் தான். அவர் இப்பொழுது சிவசாமி மனோகரன் அவர்கள் என்னை பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்து உரைய ஆரம்பிக்கலாம். பாருங்கள். நன்றி ஐயா. என்னுடைய குரல் எல்லோருக்கும் தெளிவாக கேட்கின்றது என நான் கருதுகின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். என்னை பற்றிய மிகச் சுருக்கமான அறிமுகம். நான் 1990ஆம் ஆண்டு ஆசிரியர் சேவையில் இணைந்து ஆசிரியராக 10 வருடம், பின்னர் 2000ஆம் ஆண்டு இலங்கை கல்வியலாளர் சேவையில் இணைந்து தேசிய கல்வியற் கல்லூரியிலே விரிவுரையாளராக இணைந்து 22 வருட சேவையில் பின்னர் மொத்த அரசாங்க சேவை 30 வருட காலத்தின் பின்னர் 2022ஆம் ஆண்டு சிரேஷ்ட விரிவுரையாளராக ஓய்வு பெற்றிருக்கின்றேன். சொந்த இடம் கண்டி, இப்போது வசிக்கும் இடம் கண்டியில் திகன. ஒரு ஆசிரியராக பணியை ஆரம்பித்து சிரேஷ்ட விரிவுரையாளராக தேசிய கல்வியற் கல்லூரியிலே இணைந்து பணியாற்றி இருக்கின்றேன். ஆசிரியர் துறை சார்ந்த என்னுடைய கல்வி பணியின் போது நான் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையிலேயே இலங்கையின் இன்றைய கல்வி நிலைமை தொடர்பாக, அந்த கல்வி முறையின் விருத்தி நிலை தொடர்பாக பொருத்தமான ஒரு தலைப்பினை உரையாடலுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த பின்லாந்து நாட்டின் கல்வி முறை ஊடாக இலங்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவ பகிர்வு என்ன, பெற்றுக்கொள்ளக்கூடிய முன்மாதிரிகள் என்ன என்ற விடயம் தொடர்பிலேயே என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே இத்தகைய அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த தமிழறிதம் அமைப்புக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடன் தொடர்பை ஏற்படுத்திய அந்த அமைப்பின் செயலாளர் திரு சரவண பவானந்தன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்த சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வமைப்பின் சகல உறுப்பினர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கலந்துரையாடலிலே இணைந்திருக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பின்லாந்து நாட்டின் கல்வி முறைமை ஊடாக இலங்கை எத்தகைய முன்மாதிரிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக நாங்கள் நோக்கும் போது, இந்த பின்லாந்து நாட்டினுடைய பௌதீகவியல் அமைப்பை நாங்கள் முதலாக நோக்க வேண்டியிருக்கிறது. காரணம், எந்த ஒரு நாடும் தன்னுடைய கல்வி முறைமையை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அமைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பங்களிலே அந்த நாட்டினுடைய பௌதீக அமைப்பானது மிக முக்கியமான காரணியாக விளங்குவதை நாங்கள் காணலாம். காரணம், அந்த நாட்டினுடைய பௌதிக அமைப்பை, வாழ்வாதாரத்தை, தொழில்நோக்கை அடிப்படையாக கொண்டு கல்வி அதன் மீது தாக்கம் செலுத்துகின்றது.
இந்த அடிப்படையிலே இது வடக்கு ஐரோப்பாவிலே அமைந்திருக்கின்ற ஒரு கிழக்கு ஸ்கேண்டினேவிய நாடு. நாட்புற எல்லைகளாக வடக்கிலே நோர்வே, கிழக்கிலே ரஷ்யா, மேற்கிலே பத்னியா வளைகுடா, தெற்கில் பின்லாந்து வளைகுடா என்பன அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். மொத்த பரப்பளவு 3,38,455 சதுர கிலோமீட்டர்களை கொண்ட இந்த நாட்டிலே மக்கள் தொகை 5.6 மில்லியனாக இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய சிறப்பம்சமாக நாங்கள் நோக்கும் போது இதன் மொத்த நிலப்பரப்பிலே 70க்கும் மேற்பட்ட காடுகளை கொண்டுள்ளதோடு ஐரோப்பாவிலே அதிகளவான காடுகளை கொண்டதொரு நாடாகவும் விளங்குகின்றது. இயற்கை வனப்புமிக்க இந்த நாட்டிலே 1,80,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் அமைந்திருக்கின்றது. இங்குள்ள கடலோர சூழலை வளமாக்கும் வகையிலே 70,000 தீவுகள் அமைந்திருப்பதையும் நாங்கள் காணலாம். இத்தகைய இந்த பௌதீக அமைப்பு அதனுடைய கல்வி முறைமையை தீர்மானிப்பதிலும் விருத்தி செய்வதிலும் தாக்கம் செலுத்தி இருக்கின்றது என்பதை நோக்காக கொண்டே நான் இந்த பௌதிக அமைப்பு பற்றிய ஒரு அறிமுகத்தை செய்தேன். இனி நாம் இந்த பின்லாந்து நாடு எந்த வகையிலே உலகிலே கல்வியிலே சிறந்து விளங்குகின்றது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை ஆராய்வதோடு இது பற்றிய ஒரு விளக்கத்தை வழங்கி எவ்வாறு இந்த சிறப்பான காரணிகளிலிருந்து இலங்கை முன்மாதிரிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ஒரு விமர்சன கண்ணோட்டத்துடன் உங்களுடன் கலந்துரையாடவே நான் இருக்கின்றேன். பொதுவாக பின்லாந்து நாட்டினுடைய கல்வி ஆரம்பம் மற்றும் கல்வி கட்டமைப்பை போது அங்கே கல்வியின் ஆரம்பத்துறைக்கு ஆரம்ப பிரிவு மாணவர்கள் உள்வாங்கப்படும் போது 7 வயதிலேயே பாடசாலைக்குள் வாங்கப்படுகின்றார்கள். 7 வயது தொடக்கம் 16 வயது வரையிலான காலத்திலே அங்கு ஒரு கட்டாய கல்வி முறையானது அரசாங்கத்தால் இலவசமானதாக வழங்கப்படுகின்றது. இந்த ஆரம்ப கல்வி கட்டமைப்பு மிகச் சிறப்பான ஒரு கல்வி கட்டமைப்பாக விளங்குவதாக கருதலாம். அங்கே பின்லாந்திலே அடுத்ததாக கல்வி கட்டமைப்பின் மிக பிரதான பங்காளர்களான ஆசிரியர்களை போது அந்த ஆசிரியர்கள் உள்வாங்கப்படுகின்ற விதம், அவர்களுடைய கல்வித்தரம் என்பன உலகளாவிய மட்டத்திலே சிறப்பான நிலையில் இருப்பதை நாங்கள் காணலாம். முதுமானி பட்டம் ஒன்றை பெற்றவர்கள் மாத்திரமே கல்வியை போதிக்கின்ற தரம் வாய்ந்த ஆசிரியர்களாக இருக்கின்றனர். இதனால் அந்த அமைப்பிலே ஆசிரியர் மீது ஒரு உயர் நம்பிக்கை, சமூக கழிப்பு, சமூக பெருமானம் விளங்குவதை நாங்கள் காண முடிகின்றது. அது உலகின் சிறந்த கல்வி அமைப்புக்குள் திகழ்வதற்கு காரணமாக இருக்கின்றது என்பது சுட்டிக்காட்டக்கூடியது. அங்கே கல்வி அமைப்பிலே மாணவர் எண்ணிக்கையை நோக்கும் போது ஒரு ஆசிரியருக்கு 20 அல்லது 26 மாணவர்களே இருக்கின்றது. இந்த அடிப்படை ஆசிரியர் மாணவர்கள் மீது அதிக அளவு கவனக்குறிப்பையும் தனியார் மீது அதிக அளவு கர்சனையோடு நெறிப்படுத்தலை மேற்கொள்ளவும் இது உதவுவதை நாங்கள் காணலாம். அவை ஆசிரியர் மீது நல்லதொரு நம்பிக்கை அங்கே மாணவர்களிடம் இருக்கின்றது. மாணவர்களுடைய சகல கல்வி விருத்தியையும் மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இது பின்லாந்தின் கல்வி முறை சிறப்படைவதற்கு தாக்கம் செலுத்துகின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது. அதே நேரத்திலே பின்லாந்திலே முழுமையான கல்வியை வழங்குகின்ற முழு பொறுப்பும் அரசு சார்ந்திருக்கின்றது. 100% கல்வி முறை அரசால் வழங்கப்படுகின்றது. அங்கே எந்த விதமான சமூக வேறுபாடுகளோ, பிராந்திய வேறுபாடுகளோ, இன ரீதியான, மத ரீதியான எந்தவித வேறுபாடுகளும் அங்கே கல்வி முறையில் காணப்படுவதில்லை. இது உலகளாவிய மட்டத்திலே சகல நாடுகளும் இதந்து போற்றக்கூடிய ஒரு காரணியாக இருக்கின்றது. இதனால் மாணவர்கள் எந்த விதமான மன அழுத்தங்களுமின்றி மகிழ்ச்சியுடன் கற்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இதனால் தான் உலகிலேயே மகிழ்ச்சி மிக்க குழந்தைகள், மகிழ்ச்சிகரமான மக்கள் வாழுகின்ற நாடாக ஐக்கிய நாடுகள் தாபனத்திலே தொடர்ந்தும் முன்னணியிலே கணிக்கப்படுகின்ற நாடாக இது விளங்குகின்றது. இந்த அடிப்படையை ஏற்படுத்துவதிலே
அங்கே கல்வி தாக்கம் செலுத்தி என்பதை நாங்கள் காணலாம். அடுத்ததாக இந்த நாட்டினுடைய கல்வி முறையின் கற்றல் கற்பித்தல் கட்டமைப்பு தொடர்பாக நாங்கள் சிந்திக்கும் போது இங்கே மாணவர்கள் சுயமாகவும் சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் கற்றல் நடவடிக்கைகளை பங்கேற்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளிலே குழுக்களாக இணைந்து கற்றல் 21ஆம் நூற்றாண்டின் இணைந்து கற்றல் திறன் அங்கே அதிக அளவிலே வலுப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். குழுவாக கற்பதற்கான சந்தர்ப்பங்கள் அங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இந்த அடிப்படையிலே கல்வியை வழங்கும் செயல்முறை மிக உயர்ந்த மட்டத்திலே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலே நல்லதொரு இடைத்தொடர்பு அந்த கல்வி வழங்கல் செயல்முறையிலே இருக்கின்றது. மாணவர்களுடைய விருத்தியை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியை நோக்காக கொண்டு ஆசிரியர்கள் கரிசனையுடன் மாணவர்களிடையே கற்றல் கற்பித்தலை மேற்கொள்வது சிறப்பான அம்சமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நோக்கும் போது அந்த நாட்டின் கல்வி வளங்கள் முறையானது பல்வேறு நாடுகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அமைப்பாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே பின்லாந்து நாட்டினுடைய இந்த கல்வி அமைப்பிலே அடுத்து நாங்கள் பார்க்கும்போது அங்கே அவர்களுடைய வாழ்வாதாரம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த பௌதிக அமைப்பானது பல்வேறு விதத்திலே தொழிலை நோக்கி வழிநடாத்துவதற்கு உதவியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அந்த காட்டு வளம் அல்லது கடல் வளம் இவற்றை அடிப்படையாக கொண்ட தொழில் முனைப்புகளை வழங்கும் வகையிலே பின்லாந்து நாட்டினுடைய கல்வி நிலைமைகள் உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருவதை காலம். ஆகவே மாணவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்நிலையை அடைவதற்கான சகல அடித்தளங்களும் பாடசாலை கூடாக வழங்கப்படுகின்றது. தொழில் முனைப்புகள் வழிகாட்டல்கள் வழங்கப்படுகின்றன. அவை தொழிலுக்கான திறன்களை பெற்றுக்கொள்ளும் வகையிலே கல்வி வழங்கப்படுகின்றது. அவை உயர்ந்த வாழ்க்கை தரம் தொழில் முனைப்பும் உலக நாடுகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த முன்மாதிரியாக இங்கே இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே தரமான கல்வியோடு இணைந்து நல்லதொரு தொழிலுக்கு வழிகாட்டல் கல்விக்கும் தொழிலுக்குமான இணைப்பு உயர்மட்டத்தில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் பின்லாந்திலே கல்வி கற்பதற்கு சர்வதேச மாணவர்கள் பலவிதங்களிலே போட்டி போடுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. சர்வதேச மாணவர்களை ஈர்க்கின்ற ஒரு கல்வி நிலைமை அங்கே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை இங்கே இருக்கின்ற கல்வி முனைப்புகள் கல்வி நிலைமைகள் கல்வி வழங்கப்படுகின்ற விதம் அனைவரும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தினை பெற்றுக்கொள்ளும் வகையிலே அமைந்திருப்பதனால் கல்விக்கூடாக நல்லதொரு எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நினைக்கின்ற சகல நாடுகளே இந்த கல்வி முறையை ஒரு முன்மாதிரியாக கொள்ளக்கூடிய அம்சங்கள் என்பதை நாங்கள் காணலாம். அடுத்ததாக இந்த பின்லாந்து நாட்டினுடைய கல்வி முறைமை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கத்தையே நான் இங்கே வழங்கினேன். நாங்கள் இந்த கல்வி முறைமையிலிருந்து இலங்கை என்ன வகையிலே முன்மாதிரிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு விமர்சன கண்ணோட்டத்துடனான கலந்துரையாடலையே நான் நிகழ்த்தலாம் இருக்கிறேன். கல்வி ஆரம்பம் மற்றும் கல்வி கட்டமைப்பை நோக்கும் போது பின்லாந்திலே 7 வயதிலே மாணவர்கள் ஆரம்ப கல்வியை பெறுகின்றார்கள். அதற்கு முற்பட்ட காலத்திலே விளையாட்டு மையங்களிலே அவர்கள் விளையாட்டுடனான அந்த இளமை பருவ பிள்ளைகளுக்கே உரித்தான இயல்பூக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய விளையாட்டு மையங்களிலே அதனோடு தொடர்புடைய ஆக்கப்பூர்வமான கற்றல் நிகழ்வுகளில் பங்கு கொள்கின்றார்கள். 7 வயதுக்குள் பிறகு முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் பாடசாலை கட்டமைப்புக்குள் நுழைகிறார்கள். ஆனால் இலங்கையிலே முன்பள்ளி 2.5-3 வயதிலே பிள்ளைகள் முன்பள்ளியை நோக்கி செல்கிறார்கள். அதன் பிறகு முன்பள்ளியிலே 2 அல்லது 3 வருடம் கற்கின்ற நிலைமை கூட தற்போதைய இலங்கை கல்வி அமைப்பிலே காணப்படுகின்றது. ஆரம்ப கல்வி 5 வயது பூர்த்தி அடைந்த பிறகு மாணவர்கள் போகிறார்கள். ஆகவே அந்த இளம் சிறார்களுடைய இளம் பிள்ளைகளுடைய விளையாட்டு ஊக்கம் அவர்களுடைய உணர்வுகள்
அவர்களுடைய இயல்பூக்கங்கள் அங்கே மட்டுப்படுத்தப்படுகின்ற நிலைமையை காணப்படுகின்றது. ஆகவே சிறுபராயத்திலே விளையாட்டுச் சூழலிலே வளர வேண்டிய பிள்ளைகள் மன அழுத்தங்களுக்கு உண்டாகி பரீட்சை மைய கல்விக்குள் நுழைவதையே காணுகின்றனர். ஆகவே பின்லாந்து நாட்டிலே இருப்பதை போல விளையாட்டு பருவத்துக்குரிய அந்த மாணவர்கள் குறித்தான இயல்பூக்கங்களை, இந்த விளையாட்டு உணர்வை, அவர்களுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழலை இலங்கையும் பின்பற்றுமையானால் ஒரு சிறந்த முதிர்ச்சி அடைந்த மாணவர்களாக கல்வி கட்டமைப்புக்குள் நுழைகின்ற சூழலை ஏற்படுத்துவோமானால் ஒரு சிறந்த நுழைவாக அது இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே கல்வி ஆரம்பம் மற்றும் நுழைவு என்ற விடயத்தை நாங்கள் பின்லாந்து பின்பற்றுகின்ற அந்த முறையை முன்மாதிரியாக கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்தாகும். அதே நேரத்திலே இரண்டாவது காரணியாக ஒரு சமத்துவமானதும் தரமானதுமான கல்வி முறையை பற்றி நாங்கள் நோக்கும் போது பின்லாந்து நாட்டிலே எந்தவித பிராந்திய வேறுபாடுகளும் இல்லாத ஒரு கல்வி முறை காணப்படுகின்றது. அந்த அங்குள்ள பாடசாலை கட்டமைப்பை நோக்கும் போது ஏறக்குறைய ஒவ்வொரு பாடசாலைகளிலும் அண்ணளவாக ஒவ்வொரு பாடசாலைகளிலும் 600க்கும் மாணவர்களே காணப்படுகின்றனர். இப்ப சிறப்பான ஒரு பாடசாலை முறைமையை நிகழ்த்துவதற்கு அந்த மாணவர் தொகை காரணியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அங்கே எந்த விதமான வேறுபாடும் காட்டப்படுவதில்லை. பிராந்திய வேறுபாடுகள் இல்லை, சமூக வேறுபாடுகள் இல்லை. ஒரு வகுப்பறைக்குள் 20-26 மாணவர்களே இருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே மிகச்சிறந்த கல்வி முறையை வழங்குவதற்கு அங்கே பாடசாலை கட்டமைப்பு அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே மாணவர்கள் சுயமாகவும் சுதந்திரமாகவும் சுயவேகத்துடன் கற்றுக்கொள்வதற்கான சகல சந்தர்ப்பங்கள் இங்கே அவர்களுக்கு பாடசாலை கல்வி கட்டமைப்புக்குள் கிடைக்கின்றது. அவை இத்தகைய வழிமுறையையும் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதே என்னுடைய கருத்து. நடைமுறை சார்ந்து இலங்கையிலே பிராந்திய பிரதேச நகர அடிப்படையில் சிக்கல்கள் இருந்தாலும் கூட பாடசாலைகளுக்கு இடையிலே ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு உண்டாக குறைந்த அளவிலான மாணவர்களை ஒவ்வொரு பாடசாலையும் சம அளவிலே ஏற்படுத்தி கொண்டு இந்த பின்லாந்திலே இருக்கின்ற முறைமையை மாதிரியாக கொள்வது முக்கியமாக இருக்கும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்ததாக அங்கே எங்களுடைய நாட்டிலே இடம்பெறுகின்ற பரீட்சை முறைகளையும் பின்லாந்திலே இருக்கின்ற பரீட்சை முறைகளையும் நோக்கும் போது ஒரு பாரிய இடைவெளி இருப்பதை நாங்கள் காணலாம். அங்கே பின்லாந்து கல்வி முறையிலே கணிப்பீட்டு மதிப்பீட்டு முறையிலே எந்த விதமான மன அழுத்தங்களும் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. பரீட்சைகள் போட்டி முறையில் அமைவதும் இல்லை. அங்கே குறைந்த அளவிலான பரீட்சைகள், இதே நேரத்திலே மாணவர்களுடைய திறன் விருத்தியை, அவர்களுடைய விருத்தி நிலையை நோக்க கொண்டு கணிப்பீட்டு முறைகளே மேற்கொள்ளப்படுகின்றன. அவை மாணவர்கள் எந்த விதமான மன அழுத்தமும் இன்றி கற்றுக்கொள்வதற்கான சூழல் அங்கே இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நோக்கும் போது அங்கே போட்டி முறைமைகள் இல்லை. புள்ளிகளை வைத்துக் கொண்டு வருவது ஒருவரை ஒப்பு நோக்குகின்ற சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆகவே பரீட்சைகள் அவர்களுக்கு தங்களுடைய கற்றல் கற்பித்தலை சீர்த்து அமைத்துக் கொள்ளவும் விருத்தியை நோக்காகவும் கொண்டிருப்பதனால் ஆசிரியர் மீது உயர்ந்த மதிப்பும் அங்கே ஒரு சமூக கணிப்பும் இருக்கின்றது. ஆசிரியர்கள் முதுமானி கல்வி பெற்ற பட்டம் பெற்றவர்களாக தரமிக்க ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். மாணவர்களை மிகச் சிறப்பாக வழிநடாத்துகின்ற, வழிகாட்டுகின்ற, வசதிகளை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையே அங்கே நிலவுகின்றது. இந்த அடிப்படையில் நோக்கும் போது பின்லாந்து கல்வி முறைமையானது உலகளாவிய மட்டத்திலே மிகவும் பிரசித்தமான கல்வி முறையாக இருப்பது ஒரு முன்மாதிரியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த பாடசாலை கல்வி முறை அவர்களுடைய பௌதிக அமைப்பு சூழ்நிலைகளுக்கு தக்கதாக உயர்ந்த வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தும் தொழில் முனைப்புகளை கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கையோடு ஒப்பு நோக்கும் போது இலங்கையிலும் எங்களுடைய பௌதிக அமைப்பை பின்லாந்தோடு ஒப்பு நோக்கும் போது நாட்புறமும் கடலால் சூழப்பட்ட கடல் வளம் செறிந்த நாடு இலங்கை. மத்திய சமவெளி பிரதேசத்திலே
அல்லது அகச்சமவெளி பிரதேசத்திலே போதுமான அளவு ஆறுகள் கொண்ட வளமான விவசாய நிலங்களை, வயல் நிலங்களை கொண்ட பிரதேசமாக இருக்கின்றது. நடுமத்திய பிரதேசம், மலை சார்ந்த பிரதேசம், பெருந்தோட்ட கல்வித்துறைக்கு, தோட்டத்துறை சார்ந்த உற்பத்திக்கு மிக முக்கியமான வளம் சேர்க்கின்ற இடமாக இருக்கின்றது. ஆனால் பின்லாந்து தன்னுடைய இயற்கை அமைவுக்கு ஏற்ற வகையிலேயே வாழ்க்கை முறையை உயர்த்தி கொள்ளும் வகையிலே கல்வி கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது இலங்கை எத்தகைய நிலைமையில் இருக்கின்றது என்பதை சிந்திக்க வேண்டும். கடல் வளத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அகச்சமவெளியிலே விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய விவசாய பல்கலைக்கழகம், அல்லது மத்திய மலைநாட்டிலே பெருந்தோட்ட கல்வித்துறையை விருத்தி செய்யக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இதுவரைக்கும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே கல்விக்கும் தொழிலுக்குமான இணைப்பு, கல்வியால் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய நாட்டிலே மிக குறைந்த அளவிலேயே இருக்கின்றது. ஆனால் பின்லாந்திலே எந்த வாழ்க்கை தரத்தை நோக்காக கொண்டு ஒரு தொழிலொன்றை பெற்றுக் கொள்வதற்கான அடிப்படை பாடசாலை கூடாகவே வழங்கப்படுவது மிகவும் விதந்து போற்றக்கூடியதாகவே இலங்கை கல்வி முறை மீதும் அந்த எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற வளங்களை உச்ச அளவிலே பயன்படுத்தக்கூடியதான ஒரு கல்வி திட்டமிடலை நாங்கள் செயல்படுத்தும் போது இதனை ஒரு முன்மாதிரியாக கொண்டு எங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தலாம் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கின்றது. தொடர்ந்து நோக்கும் போது இந்த வகுப்பறை கற்றல் கற்பித்தல் வகையிலே சில முன்மாதிரிகளை நாங்கள் இந்த நாட்டிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே 21ஆம் நூற்றாண்டுக்குரிய திறன்களை ஏற்படுத்தும் வகையிலே இணைந்து கற்றலுக்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. குழுச்சேற்பாடுகள் வழங்குகின்றன. மாணவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கற்றுக்கொள்கின்றார்கள். ஒருவர் தங்களுக்கிடையிலே போட்டி மனப்பான்மையுடன் செயற்படுவதில்லை. அங்கே மாணவர்கள் ஒப்பிட்டு நோக்கப்படுவதும் இல்லை. ஆனால் எங்களுடைய நாட்டிலே முழுமையான கல்வி செயற்பாடு பரீட்சை மையமாக இருப்பதன் காரணமாக சகல மாணவர்களும் போட்டி முறையிலான ஒரு கல்வி முறைமைக்குள் சிக்குண்டு கிடப்பதை நாங்கள் காணலாம். புலமை பரீட்சையாகட்டும், காபோத சாதாரண தர பரீட்சையாகட்டும், காபோது உயர்தர பரீட்சையாகட்டும், பரீட்சை மைய சிக்கல் காரணமாக மாணவர்கள் அதிகளவான உளத்தாக்கங்களுக்கும் மனச்சிக்கல்களுக்கும் உட்பட்டு கல்வியை ஒரு கசப்பானதாகவும் எண்ணுகின்ற நிலைமையே இருக்கின்றது. கல்வி பல மன அழுத்தங்களை அவர்களுக்கு இந்த காலத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உயர்தர பரீட்சை போது கூட மாணவர்கள் மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலைமைகள் கூட காணப்படுகின்றன. ஆகவே ஒரு கற்றலானது மகிழ்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும். அது மாணவர்களுடைய வாழ்க்கைக்கான திறன்களை வழங்க வேண்டும். எதிர்கால வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கான தொழில் முனைப்புக்கான திறன்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த நிலைமையோடு நாங்கள் பின்லாந்து நிலைமைகளை நோக்கும் போது நாங்கள் எங்களுடைய கலை திட்டத்திலே இந்த மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் நிலைமைகளிலே முன்மாதிரிகள் பலவற்றை பெறக்கூடியதாக இருக்கின்றது என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதே நேரத்திலே வகுப்பறை மாணவர் தொகை பின்லாந்தை பொறுத்தவரையிலே 2026க்குள்ளேயே காணப்படுகின்றது. அதுவும் நாடு முழுக்க இந்த நிலைமைகளே இருக்கின்றன. அந்த வகையிலே மிக கவனமாக அரசாங்கம் இந்த பாடசாலை கட்டமைப்பை மிக திட்டமிட்டு செயற்படுத்துவதை நாங்கள் காணலாம். இலங்கையிலும் கடினமாக காணப்பட்டாலும் கூட மாற்றங்கள் மிக முக்கியமானவை. மாற்றங்களை ஏற்படுத்தும் போது சவால்கள் ஏற்படும், எதிர்ப்புகள் நிலவும். ஆனாலும் கூட எதிர்கால வாழ்க்கையை நோக்காக இலங்கையில் இருக்கின்ற கலை திட்ட அமைப்பை நோக்கும் போது நாங்கள் காலாவதியான ஒரு கலை திட்டத்தை மிக வலிந்து செயற்படுத்துகின்ற நிலைமையை இருப்பதை தற்போதைய சூழ்நிலை எங்களுக்கு உணர்த்துகின்றது. ஆகவே எதிர்காலத்தை நோக்காக கொண்டு 21ஆம் நூற்றாண்டுக்கான உலகளாவிய பிரசையை உருவாக்கும் நோக்காக கொண்டு கல்வி முறையை மாற்றியிருக்கும் போது பின்லாந்து போன்ற நாட்டில் உள்ள மிகச்சிறப்பான கல்வி முறைகளை மாதிரிகளாக கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே அங்கே மாணவர்கள் மகிழ்ச்சிகரமாக கற்பதற்கான கற்றலுக்கான நேரம் மிகச்சிறப்பாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பாடத்துக்கும் இடையிலே மாணவர்களுக்கு போதிய அளவு இடைவேளைகள் வழங்கப்படுகின்றன. ஆகவே அவர்கள் தங்களுடைய
கற்றல் இடைவெளிகளை மிகச் சிறப்பாக சீரமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அங்கே வழங்கப்படுகின்றன. இத்தகைய வழிமுறைகளையும் இலங்கை கல்வி சூழமைப்பில் நாங்கள் சிந்திப்பது பொருத்தமாக இருக்கும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நோக்கும் போது இலங்கையிலேயும் கூட இலவசமான கல்வி ஒன்று வழங்கப்பட்டாலும் கூட இன்றைய நிலைமையிலே நாங்கள் நோக்கும் போது பின்லாந்து நாட்டிலே முழுமையாக 100% அரசாங்கம் கல்வியை பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக செயல்படுத்துகின்றது. ஆனால் இலங்கையில் தற்போதைய சூழ்நிலையில் கல்வியை வழங்கும் பொறுப்பு நழுவி செல்லுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காணலாம். சர்வதேச பாடசாலைகளுடைய எழுச்சி, தனியார் பாடசாலைகளுடைய ஆதிக்கம் காரணமாக இந்த கல்வியை முழுமையாக அரசு வழங்குகின்ற நிலைமை மாற்றம் அடைகின்ற சூழலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்களுக்கு இடையிலே கல்வி கற்பதற்கான சூழமையிலே வேறுபாடுகள், இந்த நிலைமைகள் தோற்றம் பெறுவதை காணலாம். ஆனால் பின்லாந்து நாட்டிலே அரசாங்கமே முழுமையாக கல்வியை வழங்குகின்ற பொறுப்பை பெற்றிருக்கின்றது. 100% அரசாங்க பாடசாலைகளை காணப்படுகின்றன. ஆகவே சகலருக்கும் வேறுபாடுகளற்ற ஒரு கல்வி முறையை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இலங்கையும் இத்தகைய அரசாங்கத்தின் ஊடாக சகல மாணவர்களுக்கும் தரமான கல்வியை வழங்கக்கூடிய நிலைமைகள் தொடர்ந்து பேணப்பட வேண்டியது இந்த பின்லாந்து முறைமையிலிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரியாகவே நான் காண்கின்றேன். அதே நேரத்திலே எங்களுடைய கலை திட்டத்தை சீரமைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. பின்லாந்து நாட்டிலே பாடசாலை முறைமையிலே பல்துறை அறிவுக்கான சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இருக்கின்றன. 21ஆம் நூற்றாண்டு குறித்தான தொழில்நுட்பம் சார்ந்த திறன்களை விருத்தி செய்து கொள்ளும் வகையிலே தொழில்நுட்பம் உயர்ந்த மட்டத்திலே பின்லாந்திலும் உலக நாடுகளிலும் பின்பற்றப்படுகின்றன. பொதுவாக இன்றைய சூழ்நிலையிலே இந்த எல்பா ஜெனரேஷன் என்று சொல்கின்ற எல்பா எங்களுடைய பரம்பரையினர், பீட்டா என்று சொல்லப்படுகின்ற பரம்பரையினர் எதிர்காலத்திலே தோன்ற இருக்கின்றார்கள். அவை இந்த அடிப்படையிலே நோக்கும் போது தொழில்நுட்பம் என்பது கல்வியிலிருந்து பிரிக்க முடியாத அம்சமாக உலக நாடுகளிலே வருகின்றது. இலங்கை போன்ற நாடுகள் உலக நாடுகளுக்கு இணையாக கல்வியை விருத்தி செய்து கொள்ளும் போது தொழில்நுட்பம் சார்ந்து கரிசனை காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. உலக நாடுகளிலே கருவிகளை மிகச்சிறப்பாக, செயலிகளை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கல்வியை பெற்றுக் கொள்கின்ற வேளையிலே நாங்கள் எங்களுடைய கலாச்சார பெருமைகளுக்கு தக்கதாக இந்த கருவிகள் பிழையான வழிகளிலே மாணவர்களுக்கு நகர்த்திவிடும் என்ற ஒரு பயம் எங்களுடைய பெற்றோர் மத்தியிலும் ஆசிரியர் மத்தியிலும் இருக்கின்றது. ஆனால் உலக நாடுகளிலே ஒரு மடிக்கணனி அல்லது சூட்டிகை தொலைபேசி இல்லாது பாடசாலைக்குள் நுழைய முடியாத நிலை இருக்கின்றது. அந்த அளவுக்கு அந்த கருவிகள் மாணவர்களுடைய கல்வியிலே ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்றன. மாறாக இலங்கையிலோ இவை இரண்டும் இருந்தால் பாடசாலைக்குள் நுழைய முடியாத ஒரு நிலைமையே இருக்கின்றது. கருவிகள் மீது பழி சுமத்துகின்ற ஒரு மனப்பாங்கியை நாங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இந்த வகையிலே கொண்டிருக்கிறோம். அவே ஏனைய உலக நாடுகளுக்கு இணையாக நாங்கள் ஏன் ஒரு கருவி சார்ந்த நடத்தை கோலத்தை கட்டியெழுப்ப முடியாது? கருவிகளை அறிவை பகரும் ஊடகங்களாக பயன்படுத்துகின்ற ஒரு பழக்கத்தை, பயிற்சியை எங்களுடைய கலைத்திட்டம் ஊடாக ஏன் வழங்க முடியாது? அவ்வாறு வழங்குகின்ற ஒரு முன்மாதிரியை நாங்கள் பின்லாந்தின் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியுமா என்பதை பற்றிய சிந்தனையும் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வெறுமனே கருவிகள் மீது பழி சுமத்தாது கருவிகளை எவ்வாறு காத்திரமாக அறிவு சார்ந்த ஊடகங்களாக, அறிவை பகிரும் ஊடகங்களாக பயன்படுத்தலாம் என்பதை சிறு வயது தொடக்கம் ஒரு பழக்கமாக்கி வழங்குவதன் ஊடாக பின்லாந்திலே இருக்கின்ற அந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதையே இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இது ஆரம்பத்திலே மிக கடினமான பணியாக இருந்தாலும் எங்களுடைய மாணவர் மத்தியிலே ஒரு கருவிகள் சார்ந்த நடத்தை கோலத்தை படிப்படியாக கட்டியெழுப்பி அவற்றை மிக சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை, தொழில்நுட்ப கருவிகள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை காணப்படுவதன் காரணத்தால் அவற்றை கல்வி சார்ந்து பயன்படுத்தக்கூடிய
நல்ல பண்புகளை, பழக்கத்தை, நடத்தை கோலங்களை எங்களுடைய கலைத்திட்டம் ஊடாக வழங்குவதற்கூடாக நாங்கள் உலகளாவிய பிரசையை உருவாக்குகின்ற வகையில் எங்களுடைய கல்வியை அமைத்துக் கொள்ளலாம் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு வழங்கப்பட்ட கால நேரத்தை அடிப்படையாக கொண்டு மிகச் சுருக்கமாக என்னுடைய இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்யலாம் என நான் நினைக்கின்றேன். நான் இருக்கிறேன் அரை மணித்தியால காலத்தை நான் இருக்கின்றேன். இந்த அடிப்படையிலே நாங்கள் நோக்கும் போது இதுவரை நான் பின்லாந்து நாட்டிலே இருக்கின்ற கல்வி முறை பற்றிய சில அம்சங்கள் பற்றிய சில விடயங்களை வைத்திருந்தேன். ஆகவே இலங்கை எவ்வாறு அவற்றை முன்மாதிரியாக கொண்டு தங்களுடைய கல்வி முறைமைகளை ஆக்கிக் கொள்ளலாம் என்பது பற்றிய கருத்துக்களையும் என்னுடைய பார்வையில் வைத்திருந்தேன். அவை இத்தகைய அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழரிதம் அமைப்புக்கும் அந்த அமைப்பின் செயலாளர் திரு சரவண பவானந்தன் அவர்களுக்கும் அமைப்பை சார்ந்த ஏனைய மதிப்புமிகு உறுப்பினர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே திருவாளர் சரவண பவானந்தனுடன் என்னை இணைப்பை ஏற்படுத்தி தந்த என்னுடைய நண்பர் யாழ்ப்பாண தேசிய கல்வியற் கல்லூரியின் முன்னை நாள் பீடாதிபதி பரமானந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய இந்த கலந்துரையாடலை கலந்து கொண்ட சகலருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவசாமி மனோகரன் அவர்களே. இப்பொழுது நாங்கள் வினாக்கள் வணக்கம் ஐயா, நான் இலங்கேஸ்வரன் மட்டக்களப்பிலிருந்து பேசுகிறேன். வணக்கம். வணக்கம். மிகவும் சிறப்பான முறையில் எமது கல்வி முறையோடு பின்லாந்தின் கல்வியை ஒப்பிட்டு நன்கு அலசி ஆராய்ந்து பல விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். நல்லது ஐயா. அடுத்ததாக இதில் நான் எதை எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால், அங்கே விழுமிய கல்வி அல்லது சமய ஆன்மீக கல்வி, இறையியல் சார்பான கல்வி விடயங்கள் எவ்வாறு முரண்பாடற்ற வகையில் எடுத்துச் செல்லப்படுகின்ற. உதாரணத்துக்கு எமது நாட்டில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தமது ஞாயிற்றுக்கிழமை பாடசாலைகள், சமய பாடசாலை நடத்துகிறார்கள். அதிலிருந்து வெளிவரும் மாணவர்கள் சமய ஒற்றுமையுள்ள மனப்பாங்கு பெரிதும் கொண்டவர்களாக காணப்படுவதில்லை. ஒரு வகையில் அந்த வகுப்புகளில் ஒற்றுமையை வளர்க்கக்கூடியவாறான செயற்பாடுகள் மிக குறைவாக இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த வகையில் பின்லாந்தில் இந்த விழுமிய கல்வி அல்லது இறையியல் சார்ந்த கல்வி முறைகள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பதை பற்றி சிறிது சொல்ல முடியுமா ஐயா? நன்றி லங்கேஷ் அவர்களே, நல்லதொரு வினா. பொதுவாகவே பின்லாந்து நாட்டிலே கல்வி முறைமையிலே அங்கு பிராந்திய ரீதியிலோ, சமய ரீதியிலோ, கலாச்சார ரீதியிலோ எவ்வித வேறுபாடுகளும் அற்று ஒரு பாடசாலை முறைமையே அங்கு அமுல் நடாத்தப்படுகின்றது. ஆகவே இளம் பருவத்திலேயே மாணவர்கள் அது சமய ரீதியாக அல்லது கலாச்சார ரீதியாக அல்லது அவர்களுடைய பிரதேச ரீதியாக, சமூக ரீதியாக வேறுபாடுகளற்ற ஒரு முறைமையை இளம் பருவம் தொடக்கம் கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அந்த கலைத்திட்ட செயற்பாடுகள் கூடாக வழங்கப்படுவதன் காரணமாக தனித்துவமான முறையிலே தங்களுடைய சொந்த கலாச்சாரத்தை பின்பற்றி கொடுக்கின்ற மாணவர்கள் பாடசாலை சூழலுக்குள் சகலரும் சமமான நிலையில் நோக்கப்படுகின்ற காரணத்தால் ஒருவர் மதிக்கின்ற தன்மை, ஒருவர் உதவுகின்ற தன்மை, போட்டிகளற்ற தன்மை அந்த கலைத்திட்டம் ஊடாக செயல்படுத்தப்படுகின்றது முறையாக. ஆகவே அங்கே எந்த விதமான சமய ரீதியான வேறுபாடுகளோ அல்லது வேறுபாடுகளற்ற நிலைமைகளோ இருப்பதில்லை. நான் சொல்வது போல விளையாட்டு மையங்களில் அவர்களுக்கு முறையான வாழ்க்கைக்கான பயிற்சி அங்கே வழங்கப்படுகிறது. வாழ்க்கை நெறிதானே சமய நெறி என்று சொல்லப்படுகிறது. அவை வாழ்வதற்கான பயிற்சிகள் அந்த விளையாட்டு மையங்கள் ஊடாகவே சிறு பராய் தொட்டு அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. கல்விக்குள் நுழைந்த பிறகு, அவர்கள் ஆரம்ப கல்விக்குள் நுழைந்த பிறகும் முறைமையான வழிகாட்டல்கள் கலைத்திட்டங்கள் ஊடாக வழங்கப்படுவதனால் தங்களுடைய குடும்ப நிலைமைகளிலே மற்றும் சமூக நிலைமைகளிலே சொந்த கலாச்சாரத்தை இடையோருக்கு இடைஞ்சல் இல்லாமல் பற்றுவதோடு ஏனையோருடைய கலாச்சாரங்களை மதித்து போற்றுகின்ற நிலைமையும் பாடசாலை கலைத்திட்டங்கள் ஊடாக முறையாக வழங்கப்படுகின்ற நிலைமையே பின்லாந்திலே காணப்படுகிறது.
இலங்கேஷ் அவர்களே, இந்த நிலைமையே அங்கே காணப்பட்டது. சிறுபராயம் தொட்டு முழுமையான முறையிலே வேறுபாடுகளற்ற ஒரு கலாச்சார கோலத்தை பின்பற்றுகின்ற நடைமுறை அங்கே இருப்பதை காண. நல்லது ஐயா, நன்றி. அருமையா சொன்னீர்கள். நான் ஸ்ரீரங்கநாதன். சொல்லுங்க. கேக்குது, நான் சொல்லுங்க. இந்த இணையறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஒரு முழுக்க உங்களோட விரிவிலே கேட்க இல்லை. நான் பின்லாண்டை பற்றி நான் ஒரு லிட்ரேச்சர் வாசிச்சிருக்கிறேன். அதில் நான் இந்த கேள்வி என்னென்றால், 7 வயது வரையும் அவங்க ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் வந்து நான் அறிஞ்சினான். சரியா மனோகரன்? ஆமா, அவங்களும் பாடசாலை கட்டமைப்புக்குள்ள 7 வயதுல தான் உள்வாங்கப்படுகிறார்கள். அதற்கு உட்பட்ட பருவத்துல அங்கே விளையாட்டு மையங்களுக்கூடாக அந்த பாலர் கல்விக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்ற நிலைமைதான் பின்லாந்திலே காணப்படுகின்றது. அவை ஒரு விளையாட்டு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ப்ரீ ஸ்கூல் என்ற வழியா அவர்களுக்கான அசஸ்மெண்ட்டுக்கு அந்த மேல கேமராக்கள் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மை? ஏண்டா அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறான்றது அவதானிக்கத்தானே வேணும். அதுக்கு அந்த அங்கே அப்படி ஒரு டெக்னாலஜிக்கல் செட்டப் ஒன்று இருக்குன்ட்டு நான் அறிஞ்சினான். அது உண்மையா? அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. சொன்னால் தொழில்நுட்ப சாதனங்கள் உயர்மட்டத்திலே அங்கே பயன்படுத்தப்படுகின்றன. மாணவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கண்காணிக்கப்பட்டு முறையாக வழிநடாத்துகின்ற ஒரு வழிமுறை அங்கே பின்பற்றப்படுகின்றது. ஆசிரியர்கள் சிறந்த வளவாளர்களாகவும் வசதிகளை ஏற்படுத்துபவர்களாகவும் தொழிற்படுகின்றனர். அவை இளமை காலம் தொட்டு அவர்களுடைய நடத்தை கோலங்களை முறையாக அமைக்கும் நோக்கிலே தொழில்நுட்ப சாதனங்கள் ஆக்கப்பூர்வமான விதத்திலே நடத்தை கோலங்களை சீரமைக்கிற வகையிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை பின்லாந்திலே இருக்கு. எஸ்டோனியான்ற ஒரு இடத்துல வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்ட், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்து வந்திருக்கு. அங்க எலெக்ஷனுக்கு ஓட் பண்றது சகலதுமே அப்படி ஒரு நாடுதான் அது. அதுபோல பின்லாண்டும் உயர்கல்விகள்ல இந்த தொழில்நுட்பங்களை தொடர்ந்து பயன்படுத்துதா, இல்லாட்டி ஆரம்ப கல்வி ப்ரீ ஸ்கூல்ல மட்டும்தான் பயன்படுத்துதா? இல்ல, உயர் கல்வி வரைக்கும் தொழில்நுட்ப சாதனங்கள் அவங்க பயன்படுத்துகின்ற நிலைமை இருக்கிறது. காரணம், தொழில்நுட்ப சாதனங்கள் இன்றி கற்றல் கற்பித்தலை நிகழ்த்த முடியாத அளவுக்கு கல்வி செயல்முறையிலே அவை இணைந்திருப்பதை காணலாம். அங்கே சகலவிதமான செயலிகளையும் அறிவை பகரும் ஊடகங்களாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அவை படிப்படியாக அந்த சாதனத்தை பயன்படுத்துகின்ற நடத்தை கோலங்களை அறிமுகம் செய்வதோடு அவற்றை கல்வி செயற்பாடுகளிலே முறையாக பயன்படுத்துகின்ற தன்மை வந்து அங்கே அந்த சூழ்நிலையிலே இருப்பதை காணப்படுவதாக இருக்கு. நன்றி ஐயா. அதாவது உலகத்திலே மிகுந்த சிறந்த கல்வியை பயன்படுத்துகிற நாடு பின்லாந்து என்றது சரிதானே? உண்மைதான் அம்மா, உண்மைதான். நீங்கள் அதிகளவாக அந்த நாட்டை பற்றி ஒரு தேடலே ஈடுபடுத்தியிருந்தீர்கள், நல்ல வினாக்களை விடுவீர்கள். உண்மைதான், அங்கே நாங்கள் மாதிரியாக கொள்ளக்கூடிய பல அம்சங்கள் இருக்கின்றன. மிகவும் மகிழ்ச்சிகரமான பிள்ளைகள் வாழுகின்ற நாடாக அது அமைவதற்கு அந்த கல்வி சூழ்நிலை அடிப்படையாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் நோக்கலாம். நன்றி நன்றி. அந்த மகிழ்ச்சிகரமான என்ற சொல்லுதான் அவசியம். நன்றி நன்றி உங்களுக்கு. நன்றி. வினாக்கள் இருந்தால் கலந்துரையாடலாம். வணக்கம் சார், நான் அட்டன்ல இருந்து நிக்சன் லெனின் கேட்கிறேன். வணக்கம் லெனின். வணக்கம் சார். இந்த இடத்துல மனோகரன் சாரோட ஒரு மாணவன் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொண்டு என்னுடைய ஒரு வினாவை தொடுக்கின்றேன். என்னவென்றால் சார், தொடர்ச்சியாக இலங்கையிலும் பின்லாந்து கல்வி முறையை இலங்கையோடு ஒப்பிடுகின்ற வகையில் என்னுடைய வினா இருக்கின்றது. தொடர்ச்சியாக இலங்கையிலும் பல்வேறு சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. என்றாலும் பின்லாந்து நாட்டு உலகளாவிய ரீதியிலே கல்வி முறையில் முதன்மை வகிக்கின்ற ஒரு நாடு. அது தொடர்பாக பல்வேறு இடங்களில் பேசப்பட்டாலும் கூட
அதனை அடியொட்டிய வகையில் ஒரு பொருத்தமான சீர்திருத்தத்தை இலங்கையில் கொண்டு வர முடியாமைக்கான காரணங்களாக நான் இவற்றை கூறலாம் சார். நிறைய காரணங்கள் இருக்கின்றன. நிக்சன் இலங்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும் போது, இலங்கை சூழலுக்கேற்ற வகையிலே மாற்றங்களை கொண்டு வரும் போது ஆரம்ப மாற்றங்களை சரியாக நிகழ்வுக்கான பொருளாதார அல்லது அடிப்படை தன்மைகளை சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அது ஒரு காரணம். அடுத்தது, இந்த பின்லாந்து போன்ற நாட்டில் உள்ள கல்வி முறைமைகளை எங்களுடைய கலைத்திட்ட உள்ளடக்கங்களில் உள்ளடக்கும் போது அவற்றை செயல்முறைப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கின்றதா என்பது பற்றிய ஒரு தயக்கம் இருக்கின்றது. அடுத்தது, பிற நாட்டு கல்வி முறையை எங்களுடைய நாட்டிலே எவ்வாறு செயற்படுத்தலாம், எது பொருந்தும் என்று சிந்திக்கின்ற ஒரு தன்மையில் இருக்கின்றது. இந்த பல காரணங்களால் அந்த நாட்டினுடைய சிறந்த கல்வி முறையை செயற்படுத்துவதிலே தடைகள் இருந்திருக்கின்றன. அரசாங்கம் கொண்டு வருகின்ற மாற்றங்களில் இவற்றை உள்ளடக்க கூடிய அழுத்தங்கள் குறைவாக இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆனால் நவீன இந்த கல்விச்சீரத்தில் இப்பொழுது பின்லாந்து பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இலங்கையிலே தொடர்ச்சியாக ஏற்படுத்த இருக்கின்ற கல்வி சீரமைப்பில் இதன் தாக்கங்கள் வெளிப்படலாம் என நான் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி டிக்சன். நின்று கொண்டு வைக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். நான் நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் பரமானந்தன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். பரமானந்தம் அவர்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் சந்தோஷப்படுவேன். நன்றி மனோ. எனக்கு இங்கே கொஞ்சம் ஹெவி ட்ரெயின் என்னபடி மழை என்னபடினால எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். நீங்கள் வேற என்னோட சார் கேட்ட கேள்வியில பார்த்தோன்னா நல்லது. நீங்க சொன்ன அந்த கடைசி கருத்துக்கும் நல்ல விஷயம். அதே நேரம் நாங்கள் சில வேளைகள்ல நீங்க எங்கட நாடுகளை பொறுத்தவரையில நீங்க சொன்ன கருத்துக்களோட நாங்க கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கறது அல்லது கல்வி அறிவாளிகளை முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தன்மை ஒன்று காணப்படுறதுனால நாங்கள் அந்த கல்வியை ஏதோ ஒரு வகையில அடைய வேணும் என்றதற்கான போட்டித்தன்மை காணப்படுது. ஆனால் வெளிநாட்டை பொறுத்தவரையில கல்விக்கு அப்பால மனித மனங்களுக்கு அல்லது மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றதையும் என்ன கருத்தா சொல்லிக் கொள்ளலாம் நினைக்கிறேன். சந்தோஷம். உண்மைதான் அவர்களே. உண்மையிலே எங்களுக்கு மனப்பாங்கு விருத்திக்கான வழிமுறைகளை நாங்கள் கல்வியிலே உள்ளடக்கி கொண்டு தொழில் சார்ந்த விடயத்தோடு பயணிக்கும் போது அறிவார்ந்த பிரஜைகளையும் மனப்பாங்கு ரீதியாகவும் திறன் ரீதியாகவும் விருத்தி பெற்ற பிள்ளைகளையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி. நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏனையோருக்கும் கலந்துரையாடலிலே பங்கு கொள்ளலாம், நாக்கள் தொடுக்கலாம். உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இலங்கையுடைய கல்வி முறையை போகும்போது நீண்ட காலமாக எங்களுடைய கல்வி முறையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தவறி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கால மாற்றத்துக்கு தக்கதாக கல்வியிலே மாற்றங்கள் நிகழ வேண்டும். அது டிக்சன் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் எப்பொழுதும் மாற்றங்களை கண்டு அஞ்சுபவர்களாக இருக்கிறோம். புதிய மாற்றங்களை கண்டு பயந்து பின்வாங்குபவர்களாகவும் இருக்கின்றோம். அவை காலத்துக்கு தகுந்த மாற்றங்கள் எங்களுடைய கலை திட்டத்திலே குறுகிய கால மட்டத்திலே மேற்கொள்ளப்பட வேண்டும். இற்றைப்படுத்தல்கள் குறைவு. எங்களுடைய கல்வி முறைமைகள் உலகளாவிய நோக்குக்கு உலகளாவிய பிரஜை என்று பேசுகின்றோம். ஆனால் இலங்கை பிரஜையை உருவாக்கக்கூடிய அளவிலாவது எங்களுடைய கல்வி முறைமை இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே உலகளாவிய மாற்றங்களை எங்களுடைய நாட்டுக்கு தகுந்த முறையிலே மாற்றிக்கொள்வதற்கூடாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த பின்வாந்திலே இருக்கின்ற பௌதிகவியல் பின்னணியை அடிப்படையாக கொண்டு இலங்கையிலே உள்ள நல்ல மாற்றங்களை தொழில் முனைப்புகளை ஏற்படுத்தலாம். கடலோர வளங்களை பயன்படுத்துவது, அன்சமவெளியிலே இருக்கின்ற விவசாய முயற்சிகளை நிறுத்தி செய்வது, மத்தியிலே இருக்கிற பெருந்தோட்டத்துறை, இந்த 3 துறைகளையும் ஒன்றிணைத்து விருத்தி செய்யக்கூடியதான
நல்லதொரு பொருளாதார வாழ்வாதார ரீதியான கல்வி முறையை பற்றி நாங்கள் ஏன் சிந்திக்க இருக்கின்றோம் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. சார் எக்ஸ்கியூஸ் சார், எஸ். நீங்க கடைசியா சொன்னதோட சேர்ந்ததான ஒரு கேள்வி சார். என்னன்னா சார், இப்ப 1972ஆம் ஆண்டு கொண்டு வந்த சீர்திருத்தம் சார் கிட்டத்தட்ட அதனை அடியொட்டிய வகையில் அந்த பிரதேச வளங்களை முதன்மைப்படுத்தியதாக இருந்துச்சு சார். இருந்தும் அதுவும் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு சார். இப்ப எங்கட இலங்கை நாட்டுக்கு அப்படியான சிஸ்டங்கள் சாத்தியப்படுமா அப்படிங்கிற வினாக்கள் தொடுக்கு சார். இது எப்படி சார் நாங்க என்னன்னா நீங்க சொன்னது மாதிரி 72ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த கல்வி முறைமையிலே தொடர்ச்சியாக அதனை பிரயோக ரீதியாக செயற்படுத்தப்படுகின்ற அமுலாக்கள்ல ஏற்பட்ட தடைகள் தான் தடையாக அமைந்தது. அதுதான் காரணம். நாங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வருவோம், அவை அமுல் நடத்தும் போது செயற்படுத்தப்படும் போது ஏற்படுகின்ற தடைகள் தான் இந்த விருத்திய நிலையை அடைவதற்கு தடையாக அமைகின்ற நிலைமையே இருக்கின்றது. அத்தகைய ஒரு நிலைமை தான் அரசியல் மாற்றங்கள், சடுதியான மாற்றங்கள் எங்களுடைய கல்வியிலே தாக்கம் செலுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இதுவும் எங்களுடைய நல்ல மாற்றங்களை நீண்ட காலம் செயற்படுத்த முடியாத தடைகளாக அமைவதை நாங்கள் காண்கிறோம். அரசாங்க கொள்கைகள் மாற்றமடையும் போது கல்விக் கொள்கைகளும் மாற்றமடைகின்ற நிலைமை நாங்கள் அனுபவிக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமையாகவே நான் கருதுகிறேன். அவை 72ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த அரசாங்க கொள்கை திட்டமிடல் ஏனையோரால் கைவிடப்படுகின்ற நிலைமையே காணப்பட்டதையே நாங்கள் வரலாற்று ரீதியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்றுக்கொள்வீர்கள் என நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. நான் சரவணபவானந்தன். இது ஒரு சொல்லுங்கள் ஐயா. 2 வினாக்கள். ஒன்று, இந்த திறன்பேசி பாவிக்கும் மாணவர்களிடையே ஏதாவது தவறாக பிரயோகிக்கிற அப்படியான அனுபவங்கள் இருக்கிறதா அங்கே ஒன்று. இது உங்களோட தனிப்பட்ட கேள்வி. இந்த நாட்டுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு எதுவும் உங்களுக்கு இருந்ததா? நீங்கள் வந்து பாடசாலைகளை பார்த்தீர்களா? இது 2 கேள்வி. இது மட்டும்தான். நான் பாடசாலைகளில் நேரடியாக பார்த்ததில்லை. ஆனால் அந்த பாடசாலை அமைப்புகள் தொடர்பாக உலகளாவிய ரீதியிலே வெளிவந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டுதான் என்னுடைய இந்த கலந்துரையாடலை அமைத்திருந்தேன். அவை பின்லாந்தின் கல்வி முறை பற்றிய தேடல்களை அடிப்படையாக கொண்டுதான் என்னுடைய இந்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது. உண்மையிலேயே அங்கு சென்று வரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இருந்திருக்கவில்லை. ஆனால் மலேசியா போன்ற நாட்டுக்கு அண்மித்த காலகட்டத்திலே நான் ஒரு அனுபவ பகிர்வுக்காக சென்றிருந்த நேரத்திலே இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை அங்கு நான் அனுபவ ரீதியாக கண்டுகொள்ள வாய்ப்பு இருந்தது. பொதுவாக என்னுடைய அடிப்படையில் அங்கே இந்த திறன் பேசிகளை அல்லது சூட்டிகை பேசிகளை அல்லது மடிக்கணனிகளை எவ்வாறு கல்விசார் ஊடகங்களாக, அறிவுசார் ஊடகங்களாக பயன்படுத்துவது என்ற விடயம் கலைத்திட்டத்துடன் இணைந்ததாக ஒரு நடத்தை சார்ந்த விருத்தியாக வழங்குவதாகவே நான் அறிந்திருக்கிறேன். அவை திறன் விருத்தியை அவர்கள் பிள்ளையாக ஏதாவது சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தும் போது அதை தடை செய்யக்கூடிய அமைப்புகளையும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றனர். அதற்கான வழிகாட்டல் ஆலோசனைகள் பாடசாலைகள் கூடாக வழங்கப்படுவதாகவும் நான் அனுபவ அறிவு இல்லை, நேரடியாக சென்று பார்த்ததில்லை. பின்லாந்து கல்வி முறையின் ஊடாக பல்வேறு சாதனங்களூடாக ஊடகங்களூடாக பெற்றுக்கொண்ட தகவல் அடிப்படையிலேயே என்னுடைய கலந்துரையாடல். நன்றி. நன்றி. வேற ஏதாவது தகவல்கள் உங்களால் கலந்துரையாட இருந்தால் கலந்துரையாடலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல கல்வி மாற்றங்கள் காலத்துக்கு ஏற்ற வகையிலே ஏற்படுத்தப்பட வேண்டும். இப்போது இருக்கின்ற இலங்கையுடைய கல்வி திட்டத்தை நோக்கும் போது அன்பித்த காலத்திலே ஒரு மாற்றம் வர இருக்கின்றது. இருந்தாலும் கூட நீண்ட காலமாக நாங்கள் காலாவதியான ஒரு கல்வி திட்டத்தையே போதித்து வந்ததாகவே நான் கருத வேண்டி இருக்கின்றது. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தண்டாயுதபாணி என்னுடைய பெயர். திருகோணமலையில் இருந்து கதைக்கிறேன். உங்களுடைய உரையினுடைய ஆரம்ப நிமிடங்களை நான் கொஞ்சம் தவற விட்டேன். இருப்பினும் உங்களுடைய அந்த ஒப்பீடு அல்லது பின்லாந்து கல்வி முறையினுடைய சிறப்பம்சங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள்.
சில கருத்துக்கள் சுருக்கமாக எங்களுடைய நாட்டிலே கொண்டு வரப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் அல்லது இந்த கலை திட்ட மாற்றங்கள் என்பன எதுவும் பெரிதாக வெற்றி பெற்றது என்று சொல்ல முடியாது. 1972 கல்வி சீர்திருத்தம் பற்றி ஒரு நண்பர் குறிப்பிட்டார். அது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இந்த 72ஆம் ஆண்டு மாத்திரமல்ல, அவ்வாறு கொண்டு வந்த வேறு சில பகுதிகளிலே வேறு சில ஆண்டுகளிலே கொண்டு வரப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் அல்லது இந்த பரீட்சை முறைமைகள், மதிப்பிடல் முறைமைகள், இன்னும் சொல்ல போனால் இந்த கல்வி நிர்வாக முறைமைகள் கூட எங்களுடைய நாட்டிலே பெரிய வெற்றிகளை பெறவில்லை. தோல்விகளை சந்தித்திருக்கின்றன. அதில் சில சீர்திருத்தங்கள் என்று சொல்லலாம். அதற்கான காரணத்தை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். இலங்கையினுடைய அந்த சமூக பொருளாதார அரசியல் கட்டமைப்பு, அரசியல் மாற்றங்கள், இந்த அரசியல் ஒரு புதிய அரசாங்கம் வந்த உடனே அவர்கள் கல்வியிலே கை வைப்பார்கள். புதிய கல்விக் கொள்கைகளையும் கல்வி முறைமைகளையும் அவர்கள் சீர்திருத்துவதாக கூறிக்கொண்டு சில விஷயங்களை முன்னெடுப்பார்கள். ஆனால் அதை விசுவாசமாக நாட்டிற்கு உகந்த நல்ல பிரஜைகளை, நீங்கள் சொன்னது போல பின்லாந்து கல்வி முறை எவ்வாறான பிள்ளைகளை எவ்வாறான பிரஜைகளை உருவாக்குகின்றது என்ற அடிப்படையிலே சிறந்த விஷயங்களை சில வேளையிலே திட்டமிடலே அவர்களிடம் இருந்தாலும் கூட நடைமுறைப்படுத்தலிலே பல தோல்விகளைத்தான் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இன்னும் ஒரு குறைபாடு எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய பொருளாதார அடிப்படை, எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார அடிப்படை. உங்களுடைய உரையிலே வலியுறுத்தி சொல்லியிருந்தீர்கள் இந்த கல்விசார் கருவிகள். கல்விசார் கருவிகளுக்கு பின்லாந்தினுடைய கல்வி முறைமையிலே பிரதானமான இடங்கள் இருக்கிறது. இப்ப கல்விசார் அந்த கருவிகள் இல்லாமல் அங்க மாணவர்கள் காணப்பட முடியாத அல்லது அவர்களுடைய கல்வியை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைமைகள் இருக்கிறது என்று சொன்னீர்கள். ஆனால் எங்களுடைய நாட்டிலே பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற மாணவர்கள் எல்லோரும் இந்த கல்விசார் கருவிகளை தங்களுடைய உடைமையாக வைத்துக் கொண்டு செல்ல முடியாத பொருளாதார சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. தகவல் தொடர்பாடலை முன்னேற்றுவதற்கான பல திட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருந்தது எங்களுடைய நாட்டிலே. ஆனால் பாடசாலைகளிலே இருக்கக்கூடிய அத்தகைய நிலையங்களுக்கு ஊடாக மாணவர்களுக்கு அந்த கல்விசார் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றனவே தவிர அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அந்த கருவிகளை அவர்கள் கொண்டிருக்க முடியாத ஒரு பொருளாதார அடிப்படை எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றது. அதுவும் ஓரளவுக்கு எங்களுடைய இந்த பின்னடைவுக்கு ஒரு காரணமாக நாங்கள் சொல்லலாம். இருப்பினும் எங்களுடைய நாட்டினுடைய சமூக பொருளாதார பிரதானமாக அரசியல் அடிப்படைகளும் எங்களுடைய கல்வி பின்னடைந்திருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்குது என்று நான் நம்புகின்றேன். உங்களுடைய உரை சுருக்கமாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி ஐயா, நல்ல கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்டதை போல நல்ல திட்டமிடங்கள் எங்களிடம் இருக்கின்றது. நடைமுறை சார்ந்து அமலாக்கம் சார்ந்த சவால்களை வெற்றி கொள்வதில் தான் நாம் தோல்வி கண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அழகாக குறிப்பிட்டீர்கள். உண்மையும் அதுதான். ஆனாலும் கூட இருக்கின்ற வளங்களை சிறப்பாக பயன்படுத்தி மாற்றங்களை தோற்றுவிக்கின்ற மனப்பாங்குகளையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் கூடாக, உதாரணமாக இன்று சூட்டிகை பேசிகளை இலங்கையில் பரவலாக கீழ்மட்ட சனங்கள் கூட பயன்படுத்துகின்ற நிலைமை இருக்கு. என்னுடைய கருத்திற்கான அத்தகைய சாதனங்களை ஆரம்ப கட்டத்தில் இது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட இந்த இருக்கின்ற வளங்களையாவது தகவல்களை பெற்று சரியாக பயன்படுத்துகின்ற ஒரு நடத்தை கோலத்தை கட்டியெழுப்பிக் கொண்டோமானால் படிப்படியாகவாவது வளமிக்க நாடாக உருவாகி கொள்வதற்கான அடிப்படைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் சொன்னதை போல பலவிதமான சவால்கள் இருக்கின்றன. வெற்றி கொள்வதற்கான திட்டமிடல்களை நாங்கள் வகுத்தோம். காரணம், கடந்த காலங்களிலே நாங்கள் அரசாங்கம் பெருந்தொகை பணத்தை வேறு மார்க்கங்களிலே செலவிட்டது. ஆனால் இப்போது இத்தகைய அழுத்தங்கள் குறைவாக இருக்கின்ற நேரத்திலே அரசு மனம் வைத்து பெருந்தொகை பணத்தை கல்விக்காக ஒதுக்கும். இத்தகைய சவால்களை வெற்றி கொள்ளலாம், அதற்கான முனைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அது நீண்ட காலத்தில் சில மாற்றங்கள் உடனடியாக வெற்றியளிக்காது. நீண்ட கால மாற்றங்களை தோற்றுவிக்கும் மலேசியா போன்ற நாடுகளுடைய உதாரணங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஆரம்ப கட்டத்திலே மஹதிர் முகமது அவர்களை
துரத்தும் அளவுக்கு மக்கள் மனங்களிலே ஆத்திரம் இருந்தது. ஆனால் பின்னால் அவரை தேசப்பிதாவாக வணக்கத்துக்குரியவராக போற்றக்கூடிய நிலைமை மாற்றமடைந்தது. பொறுத்து மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவத்தையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னவை அனைத்தும் உண்மை. ஆனால் மாற்றங்கள் என்று வரும்போது சிறிது பொறுமையாக இருந்து மாற்றங்களை நாங்கள் உள்வாங்கினால் படிப்படியாகவாது எங்களுடைய கல்வி நிலைமைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய பணிவான கருத்தாக இருக்கின்றது. நன்றி. நன்றி. நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்துள்ளோம். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வினாக்களை இனி கேட்க முடியாது. இப்பொழுது நன்றி உரைக்காக தங்கவடிவேல் செந்தூரன், உறுப்பினர் தமிழர்தம், அதிபர் வஜாவிளான் ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்தியாலயம் வசாவிளான், வாருங்கள். ஓ 191வது இணையவழி உரையாடல்ல இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். முதலாவதாக பின்லாந்து கல்வி முறையிலிருந்து இலங்கை பெறக்கூடிய முன்மாதிரிகள் என்ற தலைப்பில உரையாடிய உரையாளர் கொட்டகலை தேசிய கல்வி கல்லூரியின் மூத்த விரிவுரையாளராக கடமையாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற சிவசாமி மனோகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவர் நான் நினைக்கின்றேன் அந்த உரையை மிகவும் சிறப்பாக ஒப்பீடு செய்திருந்தார். வகுப்பறை மட்டத்திலிருந்து நாடு ரீதியாக நாட்டின் வளங்கள் தொடர்பாகவும் அதில் கலந்துரை அடைந்தார். ஆகவே அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். மற்றும் வினாக்களை கேட்டபோது தெளிவான விளக்கங்களையும் அதில் வழங்கியிருந்தார். அடுத்ததாக இந்நிகழ்வை தொடர்ச்சியாக ஒருங்கிணைப்பு செய்து வருகின்ற சரவணானந்தன் ஐயா அவர்களுக்கும் செயலாளராக இருக்கின்ற தமிழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற சரவண பவானந்தன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இதில் இணைந்து வினாக்களை கேட்டு மற்றும் உரையாளருக்கு உற்சாகங்களை வழங்கிய கருத்துக்களை வழங்கியோருக்கும் தொடர்ச்சியாக இந்த இணையவழி உரையாடல்களை ஆர்வமுடன் கலந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக வளமை போல் தொடர்ச்சியாக தொழில்நுட்ப உதவியை மேற்கொண்டு வருகின்ற தமிழ் ஜேர்னல் அமைப்பினருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய தென்றல் வானொலி வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் காலையில் நாட்குறிப்பு நிகழ்வில் ஒலிபரப்பு செய்கிறார்கள் இந்த தமிழகத்தினுடைய உரை தொடர்பாக. ஆகவே அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இறுதியாக இந்த நிகழ்ச்சி தொடர்பான முன்னோடி காணொலியை தயாரித்து தருகின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்திறன் ஆற்றல் கொண்ட கவிதை கணேசன் அவர்களுக்கும் சிறப்பான நன்றியை தமிழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் கலந்து கொண்டோர் பங்கு பற்றிய உரையாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி செந்தூரன். இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்வில் இருந்து இன்னொரு உரையாடலை சந்திக்கும் வரை நிகழ்வில் இருந்து விடைபெறுகிறோம்.